ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கண்ணன் எம்பெருமானுடைய திருவவதார தின கொண்டாட்டத்தின் பேரிலே தினமும் கிருஷ்ணானுபவ அனுபவம். இந்த கிருஷ்ணானுபவ அனுபவத்துல கண்ணனிடத்துல பக்தி கொண்டவரான, பக்தி மிகுந்தவரான, சாட்சாத்கரித்தவரான சுவாமி நம்மாழ்வார பற்றின அனுபவத்தை நாம் கூடியிருந்து அனுபவிப்போம். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இதி உதிதம். கிருஷ்ண திருஷ்ணனையாகவே வடிவெடுத்தவர், கிருஷ்ண பக்தி மிகுந்தவர். அப்படிப்பட்ட ஷடகோபரான நம்மாழ்வாரனுடைய திருவடி தாமரைகளை நான் நமஸ்கரிக்கின்றேன்னு இந்த ஸ்லோகம் பராங்குச அஷ்டகத்துல. கிருஷ்ண பக்தியினே வடிவெடுத்தவரான சுவாமி நம்மாழ்வார், அவரை பற்றினதான ஒப்பு உயர்வு பெற்றதான ஒரு கிரந்தம், ஸ்லோக நூல் நக்ஷத்திர மாலிகா. இந்த நக்ஷத்திர மாலிகா என்கின்ற ஸ்லோக நூல் அர்த்தத்திலேயும் மேன்மை உடையதாக இருக்கின்றது, சப்தங்கள்லேயும் மேன்மை பெற்றிருக்கின்றது. நக்ஷத்திர மாலிகான்னு ரெண்டா பிரித்தோம்னா, நக்ஷத்திரங்கள் எவ்வளவு? 27. இதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களும் 27. அதனாலே நக்ஷத்திரன்னும், மாலிகான்னா மாலை, மாலையாக தொடுப்பது. ஒரு ஸ்லோகத்தினுடைய முடிவு சப்தமே, அடுத்த அக்ஷரமே அடுத்த ஸ்லோகத்தினுடைய முதல் அக்ஷரமாக சப்தமாக இருக்கின்றது. இது ஒன்று. இரண்டாவது, ஒரு மாலையை தொடுக்கக்கூடியவர்கள் எப்படி தொடுப்பார்கள்? சின்னதா ஆரம்பித்து அப்படியே பெருக்கி கொண்டு சென்று நடுவில் இன்னும் பெரிதாக இருக்கும்படிக்கு செய்து அதுக்கு பின்னே அப்படியே சுருங்கி சின்ன வடிவாக ஆக்கி முடிவுபடுத்துவார்கள், முடிவு செய்வார்கள். அப்படித்தான் இந்த நக்ஷத்திர மாளிகாவிலேயும் இந்த அற்புதமான ஒரு ரகசியத்தை நமக்கு பூர்வர்கள் சொல்றார்கள். முதல் ஸ்லோகத்துல இப்போ 8 சப்தங்கள், 8 அக்ஷரங்கள்னு வைத்து கொண்டோம்னா, அடுத்தது 2வது ஸ்லோகத்துல 9, 3வது ஸ்லோகத்துல 10, அப்படின்னு 13 ஸ்லோகங்கள் வரைக்கும் 20 அக்ஷரங்கள் கொண்டதாக சொல்லப்படுகின்றது. 27ஐ 2ஆக பிரிக்கின்றார்கள். ஒரு பகுதியாக முதல்ல தொடுக்கின்றோம். 13 ஸ்லோகங்கள் 8 அக்ஷரத்திலிருந்து ஆரம்பித்து 20 வரைக்கும். 14வது ஸ்லோகம் நடுவிலே 21 அக்ஷரங்களை கொண்டிருக்கு. மறுபடி அடுத்த பகுதியாக மாலையை தொடுக்கும் பொழுது அது அப்படியே குறைந்து கொண்டு வர வேண்டியதாக இருக்கு. 15வது ஸ்லோகம் 20 அக்ஷரங்களை கொண்டிருக்கும். எப்படின்னா, இந்த இடத்துல 13, 1லிருந்து 13, அப்ப அந்த 13வது ஸ்லோகத்துல 20, நடுவிலே ஒரு ஹாரம் போல 14வது ஸ்லோகத்துல 21 அக்ஷரங்கள். அடுத்து இந்த பகுதி மாலையிலே தொடுக்கும் பொழுது 15வது ஸ்லோகமும் 13வது ஸ்லோகமும் 20 அக்ஷரங்களை கொண்டதாக இருக்கும். 16வது ஸ்லோகமும் 12வது ஸ்லோகமும் 19 அக்ஷரங்களை கொண்டதாக இருக்கும். அப்படியே குறைந்து கொண்டு வந்து இங்கே 1வது ஸ்லோகமும் 27வது ஸ்லோகமும் முறையே 8 அக்ஷரங்களை கொண்டதாக இருக்கின்றது அப்படின்னு இந்த அற்புதமான ரகசியத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். ஆக இந்த 13, 15, 2, 16, 12, 16 இப்படி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு அக்ஷரம் கூட குறையாமல், ஏற்றத்தாழ்வே இல்லாமல் சரிசமமாக இருக்குமாம். அடுத்த 16, 19, அதே மாதிரி 12, 19 இப்படியே எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா வியப்புடையதா இருக்கின்றது அப்படின்னு காட்டுறார்கள். ஒரே அளவான விருத்தமா இருக்கு அப்படிங்கிறது இந்த நூலினுடைய வைலட்சண்யம். ஆக இந்த நூலினுடைய தனியனை பரம வாத்சல்யத்தாலேயும் கருணையினாலேயும் மணவாள மாமுனிகளே மீண்டும் வந்து அவதாரம் செய்திருக்கின்றாரோ என்று எண்ண வேண்டும்படியாக அபிராமவராச்சாரியார் என்கின்ற ஆச்சாரியர் வடமொழியிலேயும் ஜீயர் நாயனார் என்று தென்மொழியிலேயும் வழங்கப்பட்ட ஆச்சாரியரை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த இடத்துல ஞான அனுஷ்டானங்களை உடையவரான சுவாமியினுடைய திருப்பேரனார், அவர்தான் அபிராம வராச்சாரியார் அப்படின்னு சொல்றோம். ஜீயர் நாயனார்னு தென்மொழியிலே சொல்றோம், தமிழ் மொழியிலே சொல்றோம். அப்படிப்பட்டவர் இந்த நூல்கள், இந்த நூலை, இந்த ஸ்துதியை, ஸ்தோத்திரத்தை நமக்கு கொடுத்தவரான அந்த சுவாமியினுடைய திருவடி தாமரைகளை நாம் வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த தனியனை எடுத்து காட்டுகின்றார். ஸ்ரீமான் பராங்குஷமுனிர் ஜீயாத் யஜ்ஞான்ய முத்தரையா நேந்திரியாத் வயுஜோ நிருணாம் நித்யம் விஷய வீதயா
நம்மாழ்வாரினுடைய ஞான முத்திரையை கண்ணார கண்டு களித்தவர்கள், அதை சேவித்தவர்கள், இந்திரியங்கள் என்கின்ற குதிரையானது சப்தாதி விஷயங்கள்ல ஒரு பொழுதும் செல்லாது. நம்மாழ்வாருடைய ஞானமுத்திரையை சேவிக்கக்கூடிய மனிதர்களினுடைய இந்திரியங்கள் என்கின்ற குதிரையானது ஒரு பொழுதும் சப்தாதி விஷயங்கள்ல செல்லாது. வேறு எங்கு செல்லும்? ஞானம் திருந்தி ஞானம் பெற்று அந்த நம்மாழ்வாரனுடைய ஞான முத்திரையையே சதா கண்டு களித்திருக்கும் என்று சொல்றார். இப்படி தன்னுடைய ஞான முத்திரையினாலே சம்சாரிகளையும் ஈடுபடுத்த வல்லவர், திருத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்தருள வேண்டும் அப்படின்னு மங்களாசாசனம் செய்கின்றார் எடுத்த எடுப்பிலே இந்த ஸ்லோகத்திலே. ஞான முத்ரயா விஷய வீதயா நிருணாம் இந்திரிய அஸ்வயுஜா ஸ்ரீமான் பராங்குஷ முனிஹி ஜீயாத்து. பராங்குஷ முனியான நம்மாழ்வார்னுடைய ஞான முத்திரையை கண்டு களித்தவர்கள் அதையே கண்டு களித்திருக்க வேண்டும் என்றுதான் பிரார்த்திப்பார்களே ஒழிய, அதையே சேவித்திருக்க வேண்டும் என்று எண்ணமுடையவர்களாக இருப்பார்களே ஒழிய, வேறு ஒரு விஷயத்திலே வேறு ஒரு எண்ணமானது அவர்களுக்கு தோன்றாது. அப்படி தோன்றாதபடிக்கு இந்த சேத்தனர்களை செய்வித்ததான நம்மாழ்வார், மேன்மை உடையவரான பராங்குஷ முனியான ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே என்று இந்த மங்களாசாசனம் முதல் பாசுரத்தில் எடுக்கிறார். தொடர்ந்து நாம் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.